அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய ஏக இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் நமது நாயகர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது தோழர்கள் மீதும் குறிப்பாக அவர்களது உம்மத்தார் ஆகிய அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். டயம் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியினுடைய 20வது ஆண்டு விழாவிலும் ஹிப்ரு பட்டமளிப்பினுடைய 9வது ஆண்டு நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்வதிலே நான் இங்கு மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை கொள்கின்றேன். ஏனென்றால் ஒரு பள்ளி 20 ஆண்டுகளை கடந்து 2 தலைமுறைகளுக்கு மாணவர்களுக்கு கல்வி வழங்கி வெற்றிகரமாக, அதாவது 2006 27 மாணவர்களை வைத்து ஆரம்பித்து இன்று 2850 மாணவர்களுடன், அதாவது 100 மடங்கு அதிகமான மாணவர்களை வைத்து இந்த ஆண்டு விழாவை நடத்துவதுடைய நிகழ்ச்சி என்பது சாதாரண நிகழ்ச்சி இல்லை, ஒரு வெற்றிகரமான சாதனையான நிகழ்ச்சி. அனைவரும் இதில் நாம் கரவொலி எழுப்பி நாம் இதை உற்சாகப்படுத்த வேண்டும். இந்த மாணவர்கள் எல்லாம் சாதனை மாணவர்களாக, வெற்றி மாணவர்களாக, உச்ச மாணவர்களாக எல்லாம் சேர்ந்து விளங்குவதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களை முதலில் நாம் அனைவரும் வாழ்த்த வேண்டும். ஏனென்றால் அவர்களது தண்ணீராத உழைப்பு, அயராத உழைப்பு இந்த மாணவர்களை உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்ற கூடிய அந்த ஒரு எண்ணம் தான் இன்று இந்த பள்ளியில் 2850 மாணவர்களை வைத்து நாம் வெற்றியடை போட்டுக் கொண்டிருக்கின்றோம். இந்த விழாவிலே சிறப்பு விருந்தினர் வைத்திருக்கின்ற தமிழ்நாடுடைய அரசின் மாநில திட்டக்குழுவின் உறுப்பினரும் தமிழ்நாடு பல்வி கல்வி மற்றும் பாடத்திட்டத்தின் உருவாக்கல் குழுவின் தலைவருமாகிய பேராசிரியர் டாக்டர் மதிப்புக்குரிய சுல்தான் அகமது இஸ்மாயில் அவர்களை நாங்கள் பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். அதைத் தொடர்ந்து 17 ஹாவில் மாணவர்களை பட்டம் கொடுத்து சிறப்பிக்க வருகை தந்திருக்கின்ற மலேசிய நாட்டினுடைய கோலாலம்பூரில் அமைந்துள்ள மஸ்ஜிதே இந்தியா பள்ளிவாசலுடைய தலைமை இமாம் உஸ்தாத் அல்காபில் டாக்டர் சையது இப்ராஹிம் அல் புகாரி அவர்களையும் வருக வருக என்ற நேரத்தில் வரவேற்கின்றேன். இந்த நேரத்திலே இந்த டயம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியினுடைய ஒரு அரங்காவலராக, பொருளாளராக இருந்தாலும் கூட ஒரு திருநெல்வேலிக்காரன் என்ற பெருமை மிகு உணர்வால் ஒரு இஸ்லாமிய பள்ளி அகடாமிய பள்ளியுடன் இணைந்து 20 வருடங்களாக 2850 மாணவர்களுடன் எல்லா பாடத்திட்டங்களிலும் முதன்மையாக வந்திருந்து, குறிப்பாக தமிழ் மொழியிலும் 100க்கு 100 எடுத்து தமிழக அரசினுடைய விருதை பெற்ற மாணவ செல்வங்களை தந்திருக்கிறது என்பதை நான் ஒரு திருநெல்வேலிக்காரனாக பெருமை அடைந்து கொள்கின்றேன். ஏனென்றால் அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அரபி மொழியை கற்றுத்தருவர்கள் தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் தந்து அந்த தமிழ் மொழியை போற்றுவது மிகவும் சிறப்புக்குரியது. இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், நான் 2 வருடங்களுக்கு முன்பாக ஐநா சபையிலே பெண்களின் முன்னேற்றம் கல்வியின் அடிப்படையிலே என்ற தலைப்பிலே பேசும்போது தமிழினுடைய முக்கியத்துவத்தை நான் பேசினேன். அது மட்டுமில்லாமல் சென்ற வருடம் இங்கிலாந்து பாராளுமன்றத்திலே தொன்மையான மொழி தமிழ் மொழி என்ற தலைப்பிலே பேசும் பொழுது இதுதான் குறிப்பிட்டேன். அப்படிப்பட்ட தமிழ் மொழியை நமது பள்ளி மாணவர்களும் கற்று மாநில அளவிலே தேர்ச்சி பெறுவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அதற்காக பள்ளி நிர்வாகத்திற்கும், பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்களுக்கும், பள்ளியினுடைய அரங்காவலர் அனைவருக்கும், பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்கள் அனைவர்களுக்கும், மாணவர்களுக்கும், பெற்றோர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நேரம் குறைவாக இருப்பதனால் ஒரு நிமிடங்களிலே நான் சொல்லி முடித்து விடுகின்றேன். மாணவர்களே,
இங்கு வந்து எல்லாருமே வெற்றி பெற்ற மாணவர்கள். பள்ளி 100க்கு 100% வெற்றி ஒவ்வொரு வருஷமும் தந்து கொண்டே இருக்கின்றது. இதில் வந்து 1ஆம் 2ஆம் 3ஆம் 4ஆம் 5ஆம் 6ஆம் என்ற மாணவர்கள் தான் பரிசு வாங்கிறார் என்றால், நீங்களும் வெற்றி பெற்ற மாணவர்கள் தான். இறைவன் அனைவருக்கும் சமமான அந்த தகுதியை வழங்கிக்கின்றான். நீங்கள் எல்லாம் வாழ்க்கையில வெற்றி பெற்றவர்களெல்லாம் நீங்கள் அனைவரும் கனவு காண வேண்டும். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கூறும் பொழுது, மாணவர்களே நீங்கள் கனவு காணுங்கள். கனவு காணும் என்பது நீங்கள் தூக்கத்தில் வருவதில்லை கனவு, உங்களை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு என்று சொன்னார்கள். அதாவது நாம் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும், வெற்றி அடைய வேண்டும். அதற்காக நாம் எப்போதும் அதையே நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் அந்த கனவு. அந்த கனவை நீங்கள் உங்களுடைய எண்ணத்தை, செயலை நீங்கள் நிறைவேற்ற அதற்கான முயற்சியை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கூறிக்கொண்டு ஒரு சிறிய கதையை சொல்லி நான் முடிக்கின்றேன். 40 வருடங்களுக்கு முன்னால் ஒரு கிராமத்தில் ஒரு பையன் இருந்தான். அவங்க வீடு வந்து சாதாரண ஏழை குடும்பம். பாய் நெசவு பண்ணி தான் அவங்க குடும்பத்தை வளர்ப்பாங்க. குடும்பம் அப்போதான் அந்த அன்றாட உணவை அவங்க வந்து சாப்பிட்டு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் வந்து அந்த ஊரில் அந்த குடும்பத்தில் யாருமே முஸ்லீம் மாணவர்கள் பட்டம் படிக்கலை. அப்போ தாயார் சொல்லுவாங்க, மகனே நீ எப்படியாவது நம்ம குடும்பத்தில் முதல் பட்டாதாரி ஆக வேண்டும் என்று அம்மா கூறினாங்க. அவங்களுக்கு என்ன, ஒரு 10 வரை படித்த பிறகு வெளியே ஊருக்கு அனுப்பி வேலைக்கு சென்றுவாங்க. அந்த பள்ளி மாணவனும் ஒரு கனவுடன் கல்லூரிக்கு ஒரு 4 கிலோமீட்டர் உள்ள தூரத்தில் உள்ள கல்லூரிக்கு நடந்தே சென்றான். செல்லும் பொழுதெல்லாம் அங்கே பெரிய மாட வீடுகள் இருக்கும். அக்கரகரம் இந்த வழியாக போகும்போது நாமும் இந்த மாதிரி வீடை கட்ட முடியுமான்னு ஒரு கனவு கண்டுறான். அவர் பள்ளிக்கு நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ரோட்டில் கார் வரும். அப்போ அம்பாசிடர் காரு இல்லை பத்மினி பிரீமியர் பத்மினி கார் தான் வரும். அதை பார்த்த உடனே நம்மளும் இந்த காரை வாங்க முடியுமான்னு ஆசைப்பட்டான். கல்லூரிக்கு சென்றான். கல்லூரியில் பேசும் பொழுது அவனுக்கு பரிசுகள் கிடைத்தது. பரிசுகள் கொடுத்தது எல்லாம் பெரிய தொழிலதிபர்கள். இவன் நினைத்தான், நாமும் இந்த தொழிலதிபராக ஆக முடியுமா என்று. சாதாரண ஒரு ஏழை மாணவன், சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு மாணவன், பெரிய வீடு கட்ட வேண்டும், பெரிய கார் வாங்க வேண்டும், ஒரு தொழிலதிபராக ஆக வேண்டும் என்ற கனவு அவன் உள்ளத்தில் 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கனவு நனவாக்கி இன்று வெற்றியும் கண்டான். அந்த மாணவன் நான் சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்தவன் தான். இன்று உலக அளவிலே ஐநா சபையில் சென்றுகிறால் என்னுடைய தன்னம்பிக்கையும் முடியும் என்ற நம்பிக்கையும் அந்த மாணவரிடத்தில் விளைய வேண்டும். நீங்கள் அனைவரும் முடியும் என்ற எண்ணத்திலே தன்னம்பிக்கையுடன் வாழ்ந்தால் வெற்றி உங்களுக்கே, உலகம் உங்களுக்கே. அந்த வெற்றியை நாம் அனைவரும் பெற வேண்டும் என்று இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.